நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்கள் புதையல். கலைச்சொற்கள் புதையல் எதுக்கு பேர் வச்சிருக்கோன்னா, இப்போ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற கலைச்சொற்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு புதையலாக தந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபோனாலஜினா ஒலியியல் 7ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது ஃபோனடிக்ஸ் அப்படின்னாலும் ஒலியியல் 9ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஃபோனாலஜி, ஃபோனடிக்ஸ், ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ், ஃபோனாலஜிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோனிம், அப்புறம் மார்ஃபீம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே இந்த ஃபோன் சம்மந்தமாக இருக்குது. ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃபோன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன்னா வந்து ஒலி. அதாவது நம்ம வந்து ஃபோன் எதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒலி வடிவிலான தகவலை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட தகவல் நம்ம வாங்குறதுக்கு வந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து ஃபோன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபோன் அப்படிங்கும்போது ஒலி சம்மந்தமாக தான் இருக்கும். இப்போ ஃபோனாலஜினா ஒலியியல், எளிமையாக இருக்குது. ஃபோனாலஜினா ஒலியியல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனடிக்ஸ்னாலும் ஒலியியல். அப்படிங்கும்போது இப்போ ஒலியியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கலைச்சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. வந்து ஃபோனாலஜி, ஃபோனடிக்ஸ். இது 2 எது வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒலியியல் அப்படிங்கிறது சரியாகும். அடுத்து ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பியல் அப்படிங்கிறது வந்து புதுமையாக இருக்குது. இப்போ ஆர்டிகுலேட்டரின்னு வந்துச்சுன்னா வந்து பிறப்பியல் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக வரணும். ஆர்டிகுலேட்டரினா பிறப்பியல்ங்கிறது வரணும். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ்னால் ஒலி பிறப்பியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியலாளர். லாஜிஸ்ட் அப்படிங்கிற வரும்போது பார்த்திங்கன்னா இயலாளர், ஆராய்ச்சி பண்ணுறவங்க. ஃபோனோலாஜிஸ்ட் அப்படிங்கும்போது அந்த அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒலி சம்மந்தமாக அறிவியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து ஒலியியலாளர் அப்படின்னு நம்ம தமிழ் படுத்தியிருக்காங்க. இது எளிமையாக தான் இருக்குது. ஃபோன்னா வந்து ஒலி, லாஜிஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒலியியலாளர் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. அடுத்து ஃபோனீம் அப்படிங்கும்போது படிக்கிறீங்க ஒலி எண் அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து 2 எழுத்து தான் சேர்ந்துருக்கு. ஃபோன் மீ அப்படிங்கிற மாதிரி இது மீன் படிக்கக்கூடாது, ஃபோனீம் சேர்த்து படிக்கணும். இந்த எம்மை வந்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா வந்து இங்கே யா வரும். எம்மை திருப்பி போட்டிங்கன்னா யா வரும். ஃபோனீம்னா ஒலி எண் அப்படின்னு வந்து எளிமையான ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இதை நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு மறக்க முடியாது, எளிமையாக வந்து உங்களுக்கு புரியும். ஃபோனீம்னா ஒலி எண் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபீம் அப்படின்னா உருபன். இப்போ மார்ஃபிங்னா வந்து பார்த்திங்கன்னா உருவத்தை வந்து மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. அப்படிங்கும்போது மார்ஃபிம்னா உருபன் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ எல்லாமே வந்து ஃபோன் சம்மந்தப்பட்டது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக எது வருங்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு. எக்ஸாமில் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. திரும்ப ஒரு டைம் பார்த்துருவோம். ஃபோனாலஜினா ஒலியியல், அதேமாதிரி ஃபோனடிக்ஸ்னாலும் ஒலியியல். ஒலியியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாலஜி, ஃபோனடிக்ஸ் இது 2 எது வந்தாலும் ஓகே. அடுத்தது ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒலியியலாளர் அப்படிங்கிறது வரணும். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ்னால் ஒலி பிறப்பியல் அப்படிங்கிறது வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனீம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒலி எண் அப்படின்னு வரணும். ஒலி எண் அப்படிங்கிறது வரணும். எம்மை திருப்பி போடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபீம் அப்படின்னா மார்ஃபிங்னா வந்து உருவம் மாற்றுறது அப்படிங்கிறனால உருபன் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. இது எல்லாமே இப்போ எளிமையாகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைம்னா வந்து எதுகை தொடை. இப்போ ரைமிங்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பழக்கத்தில் அதிகமாக நமக்கு வரும். ரைமிங் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எதுகை தொடையில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரது வந்து பார்த்திங்கன்னா ரைமிங். இப்போது இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 2மே வந்து ரா இருக்குது. அப்படிங்கும்போது 2ஆம் எழுத்து ஒன்றி வரது வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 2மே வந்து ராவில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வரும் 2ஆம் எழுத்துன்னு. ஆனால் ராங்கிறது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ரைமிங்கிறது வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வரது எதுன்னு பார்த்திங்கன்னா எதுகை தொடை. எதுகைங்கிறது வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. மோனைங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது. மெட்டாஃபோர்னா உருவக அணி. உருவக அணினா வந்து பார்த்திங்கன்னா உருவகம் அப்படின்னாவே உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை வந்து நம்ம பாடல்களில் கொண்டு வரது வந்து பார்த்திங்கன்னா உருவகம் சொல்லி உருவகப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உருவக அணி. அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர் அப்படிங்கிற மாதிரி. போரே வந்து மெட்டாஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய வார்த்தை வந்து நமக்கு இருக்குது. இது வந்து புதுசாக இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலபல் அப்படின்னா அசை. தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கு அடுத்து அசை வரும். 2 எழுத்துக்கள் சேர்ந்துருக்கிறது, 2 அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரது வந்து அசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து அதற்கான சரியான வந்து ஆங்கில சொல் வந்து பார்த்திங்கன்னா சிலபல் அப்படின்னா அசை. இது நம்ம கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரபிள். அதுக்கான ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பேரபிள். தமிழினம் தமக்கு என்று ஓமை இல்லாத தனி பேரினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்குது. அது வந்து நம்ம ஓமை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆங்கிலத்துக்கான சொல்ல வந்து நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். பேரபிள் அப்படின்னா வந்து ஓமை. அடுத்தது ஓமை அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர்ந்து வந்திருக்கு. பேரபிள்னா ஓமை அணிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது சிமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிமிலி அப்படின்னா வந்து ஒரே மாதிரியான இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் வந்து நமக்கு வருது. ஆங்கிலத்தில் வந்து சிமிலினா ஒரே மாதிரியாக இருக்கிறது வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓமை அப்படின்னா மலர் போன்ற பாதங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி ஓமைங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குது, அதை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் ஓமை அணி வரும். அதனால் சிமிலிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குது, ஓமை அணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது தான். இப்போ இதில் 2மே ஓமைங்கிறது வருது. இப்போ இது 2க்குமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது பேரபிள் அப்படின்னா ஓமை அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. ஓமை அணி அப்படிங்கிறது வந்து சேர்ந்து வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சிமிலி அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் ஓமை அணி வரணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிங்க, அவ்வளோதான். பேரபிள்னா ஓமை, சிமிலினா ஓமை அணிங்கிறது வந்து சேர்ந்து வரணும்னா வந்து சிமிலி அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அணி வந்து சேர்ந்து வரும். ஹோமோகிராஃப்னா வந்து பார்த்திங்கன்னா ஒப்பெழுத்து. ஹோமனாவே நமக்கு தெரியும், அது என்ன ஒரே மாதிரியாக இருக்குங்கிற மாதிரி மீனிங்கில் வரும்.
ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிராஃப்னா எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருதுங்க. ஹோமோகிராஃப்னா ஒப்பு எழுத்து. இது வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. ஹோமோனா ஒரே மாதிரியாக இருக்குது, அப்போ ஒப்பு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. ஹோமோகிராஃப்னா ஒப்பு எழுத்து அப்படிங்கிற மாதிரி எளிமையாக நீங்கள் படிச்சிங்க. இப்போ இது நம்ம திரும்ப ஒரு டைம் பார்ப்போம். ரைமிங்னா வந்து பார்த்திங்கன்னா எதுகை தொடை. ரைமிங்னா ரா வந்து வரணும், 2ஆம் எழுத்து ஒன்றிய வரது வந்து பார்த்திங்கன்னா எதுகை, அதனால் வந்து எளிமையாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோருங்கிறது வந்து உருவக அணி. இது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது, இது நம்ம கட்டாயமாக நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலப் அப்படின்னா அசை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரபுள் அப்படின்னா ஓமை. சிமிலினா ஓமை அணி அப்படிங்கிறது வரணும். அடுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து.